ஆக்டிவிட்டி 5க்கு போவோம். ஓகே. நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவிட்டி 5ல் வந்து ஷேப் ஏரியா கால்குலேட்டர் சொல்லியிருக்கிறோம். சரி, இதில் நாங்கள் பார்க்குற விஷயம்னா இதுவும் சிம்பிளான இதான யூஐ தான். போன எக்ஸாம்பிள் தான் யூஐயில் வந்து கொஞ்சம் உங்களை இண்டிவிஜுவலாக கேட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு அப்ளைங் ஜியோமெட்ரிக் ஃபார்முலாஸ் அண்ட் யூசிங் த மெத் லைப்ரரி, எக்ஸ்ட்ரா அந்த மெத் லைப்ரரின்ற ஒரு விஷயம் இங்கே வருது. ஏன்னா அந்த பை என்ற ஒரு விஷயம் வருது தான் இங்கே வருது. அதானே இல்லை பாக்கியில் வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கன்சோல் பேரில் கிரியேட் டே 1 ஆக்டிவிட்டி 5 கன்சோல் கிரியேட் பண்ணிட்டா நம்ம ஆல்ரெடி இப்போ கிரியேட் பண்ணி தந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து தேவையில்லாம் க்ளோஸ் பண்ண இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் ஆல் டேப்ஸ். ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டே 1 கன்சோல். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கல ப்ரோக்ராம்.cs எடுங்க. அதில் வந்துட்டு நான் அதில் பார்க்குற விஷயம் வந்து அதில் கோடு நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் பார்க்கல என்ன சொல்லிக்கிறோம்டா ஃபர்ஸ்ட் அதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கன்சோல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி போட்டு ஆஸ் த யூசர் ஃபார் த வித் அண்ட் ஹைட் ஆஃப் ரெக்டாங்கிள். ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள்ட வித்தையும் ஹைட்டையும் நீளம் அகலத்தையும் நீங்கள் கேட்டு வாங்கட்டாம். அப்புறம் கால்குலேட் அண்ட் பிரிண்ட் ஏரியா ஆஃப் ஏரியா கூட அந்த ஃபார்முலா தந்திருக்கிறோம், அதை பாவிச்சு அந்த பரப்பளவை காட்டாம சொல்லிடலாம். பிறகு அதுக்கு பேர் தென் ஆஸ் த யூசர் ஃபார் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், கால்குலேட் அண்ட் பிரிண்ட் ஏரியா பை இன்டூ radius into radius. You can get the pi from math.pi என்ற பேர் சொல்லுவாங்க. லைப்ரரி இப்போ பண்ணிக்கிறோம் அந்த விஷயம். ஓகே. இதில் வந்து அந்த இப்போ இந்த கன்சோல் அப்ளிகேஷன் உங்களை ரன் பண்ணி காட்டிட்டு அந்த கோடை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பார்க்கல தெரியும். இப்போ வந்து நான் இந்த ஆக்டிவிட்டி வந்து டே 5 டே 1 ஆக்டிவிட்டி 5 இல்லை பார்க்கல இதில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா கேட்குது ஃபஸ்ட்டாக வாங்க கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் சொல்லி இந்த வித்துன்னு கேட்குது. இப்போ நான் வந்து இப்போ 12 இருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இந்த 10 கொடுத்தா இப்போ இந்த 120 வரும். ஓகே பார்த்தீங்களா, த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வித் 12 அண்ட் ஹைட் 10 is 220 வருது. இப்போ ரேடியஸ் செகண்ட் கொடுத்து பார்த்தோம். செகண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா போட்டு 153 விட வந்து உங்கள்கிட்ட வருது. சரி, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நாங்கள் எப்படி இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் பார்ப்போம். உங்களுக்கு ப்ரோக்ராம் சேஸில் மெயின் மேட்ரிக்லாம் அதில் இருக்குது. ஷேப் ஏரியா கால்குலேட்டர் ஒரு ஹெட்டிங் பண்ணணும் அந்த இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கால்குலேட் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங், அதை வந்து கொஞ்சம் ரைட் லைனில் போடுறோம். அப்புறம் இதை வித்துக்கு பக்கத்தானே இதை கொஞ்சம் ரீட் லைனை கொடுக்கணும். அதாவது இதுக்கு வந்து ரைட் பாவிக்கலாம். பாவிச்சுட்டு கொஞ்சம் ரீட் லைன் மூலமாக இதில் ஒரு ஷார்ட்லேயே நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நாங்கள் இங்கே தசமான ஸோ பாருங்க உங்களோட ஆக்டிவிட்டி போக இன்க்ரிமெண்ட்லாம் வந்துடும். முதல் பார்த்த எக்ஸாம்பிள் நான் .pass தான் செஞ்சாங்க. இங்கே $.pass. இது வந்து தசமான எண்களுக்கும் அது வேலை செய்யும். சரி, வேணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். பாருங்க வந்து அன்பை கொடுத்தானடா இதை வந்து கிட்டத்தட்ட 12.6 கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நீங்கள் 10 கொடுத்தாலும் பார்த்தீங்களா இப்போ தசமான எண்களுக்கும் அது வேலை செய்யுது. இப்போ 6.8 கொடுத்தாலும் பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த விட வந்து. ஆனால் போன ஆக்டிவிட்டியில் அப்படி நாங்கள் வேற இல்லை, ஏன்னா நாங்கள் இன்டென்ட் பார்த்தாங்க. இல்லை வந்து பட் இதுக்கு வந்து டபுள் பாஸால் இது பண்ணுறோம். அதுக்குள்ளே நாங்கள் கன்சோல் ரீட் லைன் ஃபங்க்ஷனை பாவிச்சோம்னா இது வந்து உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு வேல்யூவை கேட்டு வாங்கி கன்சோலில் அதுவும் ஒரு டைம் அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நாங்கள் டபுளாக பாஸ் பண்ணி ஒரு ஷார்ட்லேயே நாங்கள் என்ன செய்யிட்டோம், நான் டபுள் வித் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இப்போ என் ஹைட்டுக்கும் அதே மாதிரி தான் செய்யலாம். இல்லையா நான் 2 ஸ்டெப்பில் செஞ்சாங்க. ஒரு கேட்டு வாங்குறதுக்கு ஒரு லைன், அதை மாற்றுறதுக்கு இன்னொரு லைன். இப்போ ஒரு லைன்லேயே செய்கிறோம். அதான் அதுக்கு வித்தியாசம். ஸோ இப்படி நீங்கள் பாருங்க கோடை பாருங்க எப்படி இன்க்ரிமெண்ட்லாம் நாங்கள் வளர்த்து கொண்டு போகிற மாட்டேன். ஸோ இப்படியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு முக்கியம். சரி, இப்போ இது வந்து கால்குலேட் ஏரியா எடுத்து போட்டு நாங்கள் இப்போ என்ன செய்யறோம்னா வித் இன்டூ ஹைட்னு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இந்த வந்து இதில் பார்க்கல வந்து உங்களுக்கு இதில் என்ன செய்கிறோம், இப்போ டிஸ்பிளே ரிசல்ட் எடுத்து போது வெப் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்னு சொல்லி இதெல்லாம் ஸ்டாட்டிக்கான வசனம். அப்புறம் வித்தையும் ஹைட்டையும் செய்துட்டு அந்த என்ன செய்யறோம் கால்குலேட் பண்ண பார்த்த ஏரியாவையும் இல்லை பாஸ் பண்ணி விடுறோம். அதே பிறகு வேறு நாள் சர்க்கிள் ஏரியா கால்குலேட் பண்ணுற இதுக்கு போகிறோம். ஒரு லைன் அடிக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறோம்டா ஒரு பேக் ஸ்டேஷன் அடுத்த லைனுக்கு வரும். அப்புறம் அங்கே என்ன செய்கிறோம், இங்கே ஒரு சின்ன இது கொண்டு போடுறோம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வீட்டுக்காரர் கொடுக்குறோம். இப்போ அங்கே கால்குலேட் ஏரியா ஹெடிங்கை போட்டு இல்லை ரேடியேஷன் கேட்டு வாங்கிட்டு அதையும் பாருங்க தசமானத்தில் இப்போ ஸ்ட்ரிங்காக கேட்டு வாங்குற தசமானமாக மாற்றி ரேடியேஷனை ஸ்டோர் பண்ணி போட்டு இது வாங்க. புதுசாக அந்த மெத்தட் பையனாக இருக்குது. நான் பையன் பெருமானமாக 3.14 அந்த பெருமானம் வந்து நாங்கள் 3.14 அடிக்கலாம். இல்லைன்னா இதுக்குன்னா இன்னும் கூட தெரியும் பையன் வேலையும் அப்படி போய்கொண்டே இருக்கும். இது இல்லை, ஸோ அது ப்ரிஷன் கூடனபடியாக அவங்களுடைய அந்த பையன் லைப்ரரியிலேருந்து அது வருது. நான் மெட்.பைன்னு அடிச்சு போட்டு ரேடியேஷன் கொடுக்குறோம். கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறோம், அந்த இதை வந்து நாங்கள் இப்போ ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் அதை வந்து நாங்கள் சர்க்கிள் ஏரியாவில் ஸ்டோர் பண்ணி போட்டிருந்த விடைய
அதை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்டா இப்போ நாங்கள் பார்க்குறோமே நீங்கள் F2 ஒன்று வாய்க்கிறேன்டா அந்த பின்னுக்கு வர டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து 2 தசமாவது வச்சுக்கிறது தான் மட்டுப்படி தான் வாய்க்கிறோம். ப்ளஸ் அவங்கள ப்ரெஷரிங் கீ டு எக்ஸிஸ்ட்னு சொல்லி போட்டு அவங்கள ரீட் கீ கொடுத்தா வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் பதினீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இது கோடிங் பார்க்குறோம். ஸோ இதான் எங்களோட கன்சோல் ப்ரோக்ராம். ஸோ அதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு போவோம். இப்போ WPFலாம் வந்து பாருங்க எனக்கு கூட இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதில் பாருங்க அந்த என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க. இதில் சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். WPF ப்ராஜெக்டில் கிரியேட் டே 1 ஆக்டிவிட்டி WPF அதை கிரியேட் பண்ணேன். உங்களுக்கு சொன்ன மாதிரி இதில் வந்து நான் டே 5ல் டே 1 ஆக்டிவிட்டி 5 WPF இதில் போட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிதானே? அதுக்குள்ள மெயின் விண்டோ எக்ஸ்எம்எல்லே கொண்டு வரலாம். அது ஆல்ரெடி இப்போ ஸோ பார்த்தீங்களா இதில் என்ன மெயினாக டப் இருக்குல்ல, இந்த டப் டிசைனை தான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன். சரி புதுசாக நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த டப் இதை எப்படி பாவிக்கிறேன் இந்த WPFல இல்லை வாங்க டிசைன் UI with 2 sections OU டப் கண்ட்ரோல் இஃப் யூ ஃபீல் அட்வென்ச்சரஸ் அதுவே போட்டு தந்திருக்கு. செக்ஷன் 1ல் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஏரியா கால்குலேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். பார்த்தீங்கன்னா UIயில் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஃபார் வித் அண்ட் ஹைட் அண்ட் பட்டன் ஃபார் கால்குலேட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் செக்ஷனை பார்த்தீங்கன்னா அந்த வித்தும் ஹைட்டும் கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் கால்குலேட் ரெக்டாங்கிள் ஏரியான்றதை வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சரியானே? இப்போ அது மாதிரி இப்போ என்ன செய்கிறோம் செக்ஷன் 2க்குள்ள வந்து இப்போ 1 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார் ரேடியஸ் அண்ட் பட்டன் டு கால்குலேட் ஏரியான்னு கொடுக்குறோம். சரி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு என்ன சர்க்கிள் ஏரியாவில் இப்படி ரேடியஸ் இதான் கொடுக்கணும். அது பட்டனை கொடுத்தா விட வரும். இப்போ நீங்கள் எங்கே எதை அடித்தாலும் கடைசியில் இதுக்கெல்லாம் விட வரும். நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணி பார்த்துட்டு அப்படி பார்ப்போம். சரியானே? இப்போ இது வந்து இதை வந்து டே 1 ஆக்டிவிட்டி 5.WPF இதை கொடுத்துட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கண்டா இல்லை வாங்க இதை வந்து இப்போ இது தசமாதிலே எடுக்கும். சரி அந்த அப்படி தான் ப்ரோக்ராம் எழுதுகிறோம். இப்போ அதுக்கு நீங்கள் 100 நோடுங்க. சரி 100 நோடுத்தீங்கன்னா இப்போ அந்த விட வந்து இல்லை 2 தசமாதில் அது மாதிரி தான் சர்க்கிள் இதை கொடுத்து 56.78 நான் கொடுத்தாலும் இப்போ 2 தசமாதில் சர்க்கிள் ஏரியான்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த விடயம் வந்து இதில் வருது. சரி ஸோ இதான் இந்த இப்படி தான் ப்ரோக்ராம் வருது. ப்ரோக்ராம் ஒர்க் ஃப்ளோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதுக்கு இதுமாதிரி கோடிங்கும் நீங்கள் வந்து எழுதலாம். சரி இப்போ இதான் வந்து இந்த இதுக்குரிய விளக்கம். சரியானே? அதே மாதிரி இப்போ என்ன செய்யறேன்டா நான் உங்களுக்கு இந்த கோடையும் வந்து நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்குற புது விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரில் வருது மெயின் விண்டோக்கு வரேன். உங்களுக்கு இந்த இது வரும். ஸோ இதில் பார்த்துக்க UIயை நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு உங்களுக்கு விளங்கும். இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து விண்டோண்ட இந்த ஆப்ஜெக்ட்டுகளை வந்து இப்போ எங்களுக்கு என்ன செய்கிறோம் 350 T50 ஹைட் இதோட இது பண்ணிக்கிறோம். சரியானே? இந்த இதை வந்து உங்களுக்கு தந்திருக்கு. சாரி அங்கே அந்த இது எடுபட்டு ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டன் அடிக்கிறோம். கிரிட் அடிச்சுட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் ரோ டெஃபினிஷன் தான் கொடுக்குறோம். வேண்டாம் என்ன இந்த டப்புக்குன்னு ஒரு ரோ மற்ற வந்து இந்த ரிசல்ட்டுக்கு இன்னும் ஒரு ரோ. சரியானே? ரெண்டு ரோ மட்டும் தான் இங்கே அடிக்கிறோம். சரியானே? அடிச்சுட்டு பாருங்க டப் கண்ட்ரோல் இருக்குது தான். டப் கண்ட்ரோலை வந்து நாங்கள் என்ன செய்யலாம் எங்களை 0th ரோவில் வந்து ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு மார்ஜின் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டப் கண்ட்ரோலுக்குள்ள டப் ஐட்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? சரி அதுக்கு இப்போ வந்து அதுக்குள்ள வந்து இப்போ இன்னொரு கிரிட்டை செட் பண்ணுறோம். சரி அப்போ அதுக்கு இன்னொரு கிரிட்டை செட் பண்ணிட்டு பார்த்தீங்களா அதுக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு வந்து 2 இங்கே வந்து காய்ச்சி மாதிரி இங்கே ரோ டெஃபினிஷனும் இருக்குது கொலம் டெஃபினிஷனும் இருக்குது. விளங்கு தானே? பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து உங்களோட ரெக்டாங்கிள்ஸ் இந்த செக்ஷனா அதுக்குள்ளே வேறுங்க லேபிள் இல்லை வித்தை வந்து நாங்கள் கிரிட் ரோவும் விளம்பரத்தி தான் பெயிண்டில் இந்த இங்கே இங்கே இந்த குளம் வருது என்ன இது இப்போ 1 12 மாதிரி அப்போ 1 சொன்னாங்க 0 வந்து லேபிளை ப்ளேஸ் பண்ணுறோம். அப்புறம் 0 1 வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இந்த இதுக்கு போன ஆக்டிவிட்டிக்கு இதுக்கு வித்தியாசம் இங்கே வந்து கிரிட் ரோவையும் செட் பண்ணணும் கிரிட் குளத்தையும் செட் பண்ணணும். சரி மிச்ச இந்த அட்ரிபியூட்ஸ் அது வந்து மெத்தட் அது மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நாங்கள் நேமாக கொடுத்துட்டு அதை வந்து கிரிட் 0லையும் கிரிட் குளம் 1லையும் வந்து நாங்கள் பேஸ் பண்ணுறோம். அது மாதிரி தான் அடுத்த லேபிள் பிறங்கால இந்த இது அப்புறம் அதை வந்து பட்டனுக்கு பாருங்க எங்களுக்கு இந்த இது அது என்ன R2வும் இங்கே இது என்ன 1 அதான் பாருங்க அதை வந்து கிரிட் 2வும் 1. ஸோ இப்படி அதை பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா காணும். அது வந்து இப்போ இது வந்து எங்கடா என்ன ஃபர்ஸ்ட் டப் ஐட்டம் ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ இந்த சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு இங்கே பாருங்க அதுக்கு ஒரு பேரும் கொடுக்குறோம். சர்க்கிள் ஹெடர் தான் நீங்கள் கொடுக்குற பேராக இங்கே இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இல்லை நீங்கள் மாற்றினீங்கன்னா அங்கேயே மாறும். இதான் இந்த ஏரியா. இப்போ இதில் வந்து அதுக்குள்ளேயும் பாருங்க அதுக்குள்ளேயும் ஒரு கிரிட்டை போடுறோம். கிரிட் இதை போட்டு பிரிச்சுட்டு இப்போ அதுக்கு வந்து அதுக்கும் ரோ டெஃபினிஷனையும் கோலம் டெஃபினிஷன் இங்கே என்ன
எங்களுக்கு 2 வரி இருந்தா காணும் தானே. இப்ப இந்த 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 இதுவும் தானே. 2 ரோவும் 2 காலமும் செட் பண்ணிக்கிறோம். 2 ரோவும் 2 காலமும். ஆனா முதல்ல வந்து 3 ரோ முதல்ல ரெக்டாங்கிள் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரோவும் 2 காலமும். சரிதானே. ஸோ அது மாரி தான் நீங்க முதல் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அந்த இதுல நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்புறம் அந்த டெக்ஸ்ட் ப்ளாக்க வந்து நாங்க அடுத்த இதுல பாருங்க. அதாவது வந்து பாருங்க அதுக்கு வெளியில. இப்ப குரூப் பாக்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த இந்த விஜெட்டுக்கு என்ன பேருன்னா குரூப் பாக்ஸ். அதுக்கு வந்து ரிசல்ட்ன்ற இத போட்டு அ ப ப ப ம படிப்படியா எக்ஸாம்ல போர்டுல பார்த்தாங்க. இங்க வந்து குரூப் பாக்ஸ்ன்ற ஒரு புது விஜெட்ட பார்த்துருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாரி இந்த விஜெட் இங்கேயும் இருக்கு பாருங்க. குரூப் பாக்ஸ் லேர்னிங்ன்னா இங்கேயும் இருக்கு. நீங்க ட்ராக் அண்ட் ட்ராப் உங்க 7 மணி நேரம் ட்ராக் அண்ட் ட்ராப்ல சேர்னாலும் சேர்த்து போகலாம். இல்லைன்னா நீங்க கோடிங் அடிச்சாலும் இந்த இது வந்து வரும். சரி அதுக்குள்ள பாருங்க இப்ப அதுக்கு அதே மாதிரி கிரிட் ரோ இது வந்து இந்த இது கிரிட் வந்து பாருங்க. இது வந்து யாருக்குன்னா மற்ற பேரண்ட்டுக்கா டப்புக்கு வேற இல்ல. பார்த்தீங்களாண்ணே இவரான் இந்த கிரிட்டுக்குள்ள கிரிட் டிவிஷன் இப்ப இந்த அதுக்கெல்லாம் டப் சரியாண்ணே. அதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். டப் ஐட்டம் ஒண்ணு குடுத்துட்டு போட்டு இப்ப அத குரூப் இப்படிதான் இந்த UIல நீங்க வந்து டிஃபைன் பண்றது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப டெக்ஸ்ட் ப்ளாக்குக்கு நாங்க என்ன செட் பண்றோம் அந்த வேல்யூஸ் எப்படி இது பண்றோம் அது ப்ரோகிராமிங் அஃபெக்ட் பண்றபடியே ரிசல்ட் டெக்ஸ்ட் ப்ளாக் என்ற ஒரு கான்செப்ட் வரும். நம்ம ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டீஸ் அப்படி மாத்துறேன் அப்படிலாம் முதல் வீடியோவும் காட்டி தந்திருக்கேன். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்ப இது வேற அடுத்த விஷயம் நீங்க பார்க்கணும் வந்து இப்ப ரெக்டாங்கிள் ஏரியால கால்குலேட் ரெக்டாங்கிள் ஏரியாண்ட கிளிக் பண்ணிக்க இவன் ட்ரிகர் ஆகணும் என்ன. அது பாருங்க அதுக்கு வந்து கிளிக் கண்ட இதுல கால்குலேட் ரெக்டாங்கிள் பட்டன் கிளிக் கண்டா போட்டிருக்கிறோம். ஸோ இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு வேலை கோலாய்களை எது வேலை செய்யணுங்க உங்களோட கோட் பிஹைண்ட் ஃபைல்ல வந்து இந்த இது இந்தா கால்குலேட் ரெக்டாங்கிள் பட்டன் கிளிக் இது பண்ணிக்கல பாருங்க. இப்போ உங்களுக்கு வந்து டபுள் டாட் ட்ரை பாஸ் அந்த மேடால அந்த அந்த வித் போட் டெக்ஸ்டையும் அதை ரெஃபர் பண்ணுறீங்க. அதை வந்து வித் என்ன இதுக்குள்ள வச்சிருக்கோம்னு போட்டு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணி அதுக்காக வச்சுட்டு அதை வந்து பூல் இஸ் வித் வெளிடோ வெளிடாக தான் வரும். உங்களுக்கு அது வெளிடாக இருந்தால் தான் நான் என்ன செய்யணும்டா அந்த வித் ஹைடைம் பெருகி போட்டு ரெக்டாங்கிள் ஏரியான்னு சொல்லுவோம். அப்புறம் எல்ஸ் இந்த இப்போ ட்ரை இதுவாங்க டபுள் டாட் பாஸுக்கும் டபுள் டாட் ட்ரை பாஸுக்கும் என்ன வித்தியாசம்னா ட்ரை என்ன உங்களுக்கு என்ன செய்யும் எரர்ஸ்கள் இருக்க மாட்டா முதல்ல அதை சொல்லும். அதுதான் ட்ரை பாஸ் கொடுக்குறது. அது நீங்கள் போக வித்தியாசத்தை சொல்லலாம். ட்ரை பாஸுக்கு என்ன வித்தியாசம் உண்டு. அப்புறம் அதே மாதிரி பாருங்க இப்போ இந்த இது எங்கே கால்குலேட் சர்க்கிள் பட்டன் எங்கே வருதுண்டா அது என்ன இப்போ இங்கால சர்க்கிள் ஏரியாவில் இந்த பட்டன் சரி இதை கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த இது வரும். சரி இது வந்து பேருந்து நாங்கள் என்ன செய்யலாம் இதுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகி ட்ரை பாஸ் மூலமாக அது சரியானு பார்க்கணும். அது ரிசல்ட் வைடாக இருக்குமெண்டா நாங்கள் அந்த ரிசல்ட் ஏரியா கால்குலேட் என்ன நான் வந்து கால்குலேட் பண்ணி போட்டு அந்த அந்த ரிசல்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் நாங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன். நம்ம சொன்ன மாதிரி இதுக்குரிய ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து நீங்கள் இதில் எடுக்கலாம். இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் 1.activity எக்ஸ்பிளைனில் வந்து இந்த activity 5 வந்து நான் போட்டிருப்பேன். அந்த இதுலேருந்து ஒன்று நீங்கள் எடுக்கலாம். ஸோ இதில் பார்க்கல இந்த activity 5 part 1 console application என்று கொடுத்து போட்டு இப்போ அதுக்கு WPFக்கான சொல்யூஷன்ஸ் என்ன இருக்குது மற்ற வந்து அந்த கோட் பிஹைண்ட் ஃபைலுக்கு இதில் இருக்குது என்ன இருக்குது மற்ற ஒவ்வொரு இது என்ன UI ஆர்கனைசேஷன் மெட் கிளாஸ் பார்க்க எரர் மெசேஜ் எப்படி காட்டுறது ஷார்ட் UI எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ரிசல்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் வெரி மைனூட்டான விஷயங்கள் நீங்கள் அப்படி செய்து பழகி அந்த ஆக்சுவலாக இந்த இதில் இந்த கோட் என்ன நடக்குன்ற நீங்கள் அப்படி எக்ஸ்பிளைன் இதில் கேட்டறிஞ்சு இப்படி வாசிக்கிறோம்னா தான் நீங்களும் இதில் என்னென்ன நடக்குது என்று தெரியாமல் அப்போ தான் புது புது ப்ரோக்ராம் செய்யலாம். தேங்க்யூ. இதோட நாங்கள் நிப்பாட்டிக்கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.